வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிளே ஸ்டோரில் இருந்து பேடிஎம் நீக்கம், விதிமீறல் புகாரில் கூகுள் நிறுவனம் நடவடிக்கை. வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு. பஞ்சாப், ஹரியானாவில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக விவசாய அமைப்புகள் எச்சரிக்கை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களுக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு. திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை. விவசாயிகள் மசோதாக்கள் தொடர்பாக பொய் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் புகாருக்கு பிரதமர் பதில். கொரோனாவால் உலகளவில் 15 கோடி குழந்தைகள் வறுமையில் தள்ளப்பட்டுள்ளனர். யுனிசெஃப் நிறுவனம் கவலை. போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கணவர் மாயம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனைவி தீக்குளிக்க முயற்சி. ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து சென்னைக்கு கிருஷ்ணா நதிநீர் திறப்பு. நாளை மறுநாள் பூண்டி ஏரிக்கு தண்ணீர் வந்தடையும் என தகவல். கோயம்பேடு மார்க்கெட் விவகாரத்தில் மக்கள் நலனை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை. சிறு குறு மொத்த வியாபாரிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 40% பாடத்திட்டங்கள் குறைப்பு. கல்வி அமைச்சர் தகவல். கொரோனா தடுப்பூசிகளை வாங்க போட்டி போடும் பணக்கார நாடுகள். தடுப்பூசி விற்பனைக்கு வரும் முன்பே மருந்து நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் என அதிர்ச்சி தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் மருத்துவ மேற்படிப்பில் மாணவர் சேர்க்கையை இறுதி செய்யக்கூடாது என்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் நீக்கிவிட்டது. மருத்துவ மேற்படிப்பில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையை இறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனு இன்று மீண்டும் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு கோரிய கால நீட்டிப்பை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி மருத்துவ மேற்படிப்பில் மாணவர் சேர்க்கை இறுதி செய்யக்கூடாது என ஏற்கனவே உத்தரவிட்டதை நீக்கினார். தொடர்ந்து மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை பட்டியலை வரும் 25ஆம் தேதிக்குள் இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே நீட் தேர்வில் தங்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் வரும் செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பேடிஎம் செயலி நீக்கப்பட்டுள்ளது. சூதாட்டத்தை ஆதரித்ததால் பேடிஎம் செயலியை நீக்கியதாக கூகுள் அறிவித்துள்ளது. கூகுளின் விதிமுறைகளை மீறியதாக பண பரிமாற்ற செயலியான பேடிஎம் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சூதாட்டத்தை ஆதரிக்கும் அல்லது ஊக்குவிக்கும் செயல்களுக்கு கூகுள் நிறுவனம் ஆதரவளிக்காது என்றும், ஆனால் பேடிஎம் நிறுவனம் இந்த விதிமுறைகளை மீறிவிட்டதாகவும் கூறியுள்ளது. இதன் காரணமாக கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பேடிஎம் செயலி நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கூகுள் பிளே ஸ்டோரில் பேடிஎம் விரைவில் இடம்பெறும் என்றும் வாடிக்கையாளர்களின் பணம் பத்திரமாக இருக்கும் என்றும் பேடிஎம் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் சீர்திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த விவசாய அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. மக்களவையில் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்ட 3 வேளாண் மசோதாக்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு எழுந்துள்ளது.
விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து பஞ்சாப், ஹரியானா மாநில உழவர் அமைப்புகள் வரும் 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதனிடையே வேளாண் சீர்திருத்த மசோதாக்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு எதிரானது என்று கூறி காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பாக போராட்டம் நடத்தினர். அப்போது மசோதாக்களின் நகல்களை பஞ்சாப் காங்கிரஸ் எம்பிக்கள் தீயிட்டு கொளுத்தினர். மோடி அரசு விவசாயிகளையும், விவசாய கூலிகளையும், விவசாயத்தையும் சில முதலாளிகளின் வீட்டு வாசற்படியில் கிடத்தி அடகு வைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். வேளாண் சட்ட மசோதாக்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தஞ்சையில் காணொலி மூலம் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தளர்வுக்கு பிறகு தஞ்சை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று காணொலி காட்சி மூலம் இன்று குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த் ராவ் காணொலி காட்சி மூலம் விவசாயிகளிடம் உரையாடினார். இந்த ஆண்டு டெல்டாவில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருவதால் உடனடியாக கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் எனவும், நெல்லின் ஈரப்பதத்தை 21% உயர்த்தி விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்னைய கூட்டத்தில் மத்திய அமைச்சர் வேளாண்மைத்துறை இணையமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த விவசாய பொருள் உற்பத்தி, வணிகம் மற்றும் ஊக்குவிப்பு மசோதா 2020 எழுத்தும், அதே மாதிரி விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல்ங்கிற பேரில் அதுக்கான வகையில் அது அதாவது விவசாயம் என்பது ஒரு சேவை தொழிலாக இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. அதை கிட்டத்தட்ட ஒரு வர்த்தகம் வணிகமாக மாற்றி கார்ப்பரேட் சந்தையை ஒப்படைக்கிற மாதிரியும், விவசாயிகளுக்கு கிடைக்கிற இலவச மின்சாரத்தெல்லாம் ரத்து பண்ண மாதிரி இந்த சட்டம் இருக்குது. இந்த மசோதா திரும்ப பெறப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தியிருக்கோம். இன்றைக்கி கூட்டத்தில் விவசாயிகள் எங்களுடைய கோரிக்கையான மத்திய அரசு விவசாயிகளை சுத்தமாக எங்களை ஒழித்து கட்ட வேண்டும். விவசாயிகளே வேண்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தால் போதும், விவசாயிகள் இந்த இந்தியாவிற்கு தேவையில்லை என்று மோடி அரசு நினைக்கின்றது. ஆனால் இந்த வேளையில் விவசாயிகள் வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்யவில்லை, விவசாயிகள் விளைபொருள்களுக்கு அதிக விலையும் கொடுப்பதும் இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் மத்திய அரசு இருக்கிறீங்க? அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வேளாண் துறை அவசர சட்டம் 3 சட்டம் கொண்டு வரீங்க. ஏன்டா புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கொண்டு வரீங்க, வேளாண் துறையும் கொண்டு வரீங்க. ஒட்டு மொத்தத்தில் எந்த நிர்வாகமும் தமிழகத்திலேயோ மற்ற மாநிலத்திலேயோ இருக்கக்கூடாது, எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குது. அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போல் இன்றைக்கி நடக்கின்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கிறோம். விவசாயிகள் மசோதாக்கள் தொடர்பாக பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநிலத்திற்கான ரயில் திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். விவசாயிகள் மசோதாக்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளை மறுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மறுமலர்ச்சிக்கு எதிராக அரசியல் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய மசோதாக்கள் மூலம் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையை பெற முடியாமல் போகும் என்ற புகாரை மறுத்த திரு மோடி, சிலர் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் குறை கூறினார். கரூர் அருகே போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கணவர் மாயமானதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனைவி தீக்குளிக்க முயன்றார். கரூர் காந்தி கிராமத்தை சேர்ந்த முரளி என்பவரும் சிவகிரியை சேர்ந்த பொன் காவியா என்பவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பாக விசாரிப்பதற்காக காந்தி கிராமத்தில் உள்ள முரளியின் சகோதரி ஹேமாவின் கணவர் அருண்குமாரை சிவகிரி போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். 2 நாட்களாகியும் அருண்குமார் வீடு திரும்பவில்லை. சிவகிரி போலீசாரிடம் விசாரித்த போது விசாரணையை முடித்து அருண்குமாரை அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளனர். இதனால் கணவரை மீட்டுத்தரக் கோரி அருண்குமாரின் மனைவி ஹேமாவும் தாயார் மோகனாம்பாளும் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக அளவில் கொரோனாவால் 15 கோடி குழந்தைகள் வறுமையில் தள்ளப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யுனிசெஃபும் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற தொண்டு நிறுவனமும் இணைந்து
கொரோனாவுக்கு பிந்தைய குழந்தைகள் நிலை குறித்து 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆய்வு நடத்தின. இதில் கொரோனா தொற்று தொடங்கியது முதல் உலக அளவில் கல்வி, வீடு, ஊட்டச்சத்து, சுகாதாரம், தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் 15 கோடி குழந்தைகள் வறுமையில் தள்ளப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் வறுமையில் வாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை 120 கோடியாக உயர்ந்திருப்பதாக யுனிசெஃப் நிறுவனம் வேதனை தெரிவித்துள்ளது. இதில் 45% குழந்தைகள் மேற்படி அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று கூட கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் யுனிசெஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிரோன்மணி அகாலிதளம் எம்பி திருமதி ஹர்சிம்ரத் கவுர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது கண்துடைப்பு நாடகம் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. வேளாண் மசோதாக்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிரோன்மணி அகாலிதளம் கட்சியைச் சேர்ந்த திருமதி ஹர்சிம்ரத் கவுர் மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது நாடகம் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அமைச்சர் பதவி ராஜினாமா என்பது சிரோன்மணி அகாலிதளம் கட்சி நீண்டகாலமாக நடத்தும் நாடகத்தின் ஒரு பகுதி என்று தெரிவித்துள்ளார். இது நாடகம் இல்லை என்றால் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அக்கட்சி விலகவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக இந்த முடிவை சிரோன்மணி அகாலிதளம் எடுக்கவில்லை என்றும் அரசியல் நலன்களுக்காகத்தான் ராஜினாமா முடிவு என்றும் திரு அமரிந்தர் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள 3 சட்டங்களை கைவிடவில்லை எனில் நாடு முழுவதும் விவசாயிகளின் போராட்டம் வெடிக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சமஸ்கிருத மொழி, ஹிந்தி மொழி திணிப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளால் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு சீர்குலையும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மிக பிடிவாதமாக அதை நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுகிற நிலையில்தான் மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையிலேயாவது விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த 3 அவசர சட்டங்களையும் அதை சட்டமாக நிறைவேற்றுள்ள முயற்சிகளையும் மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மட்டுமல்ல, கைவிடவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய மிகப்பெரிய விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி, தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம், அந்த வரி பணம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டிற்கு பல ஆயிரம் கோடி வரணும். அதை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மாநில அரசாங்கத்தை பார்த்து கூறுவது ஏற்க இயலாது. அந்த உரிய தொகையை மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க வேண்டும். அதை பெறுவதற்கு, அதற்கான ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கு மாநில அரசு, முதலமைச்சர் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதேபோல் மத்திய அரசாங்கம் மிக மிக மோசமான முறையில் ரயில்வே, இன்சூரன்ஸு, தொலைத்தொடர்புத்துறை எல்லாவற்றையும் தனியார் பாதுகாப்புத்துறை என அனைத்தையும் தனியார்மயமாக்குவதற்குள்ள முயற்சிகள் மேற்கொண்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. அவைகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். பிஜேபி மேற்கொள்கிற மொழி திணிப்பு, காவிரிகளை மேகதாவில் அணை கட்டுவோம் என்று சொல்லுகிற பிரச்சனை, சமஸ்கிருதத்தை திணிப்போம் என்று சொல்லுகிற பிரச்சனை, இப்படி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நாட்டினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு சீர்குலையக்கூடிய அபாயம் இருக்கிறது. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றிய திமுக செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் போலி ஆவணம் தயாரித்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை அபகரித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வழங்கிய நிலம் உட்பட பல நிலங்களை கீழையூர் திமுக ஒன்றிய செயலாளர் திரு தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக கூறப்படுகிறது. அவர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்களை அபகரித்துள்ளதாக திரு தங்க கதிரவன் என்பவர் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் திமுக ஒன்றிய செயலாளர் திரு தாமஸ் ஆல்வா எடிசன், திமுக மாவட்ட பொறுப்பாளர் திரு கௌதமன் உள்ளிட்டோரிடம் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னையில் சுற்றித் திரிந்த 1000க்கும் மேற்பட்ட வளர்ப்பு மாடுகளை ப்ளூ கிராஸ் அமைப்பினர் பிடித்து சென்று விட்டதாக மாடுகளின் உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாடுன்னு பிடிச்சிருக்காங்க சார். நாங்கள் இது வரைக்கும் மாடுங்க அவுத்து விட்றோம், வச்சுருக்கோம். மாடுங்க எங்களை மீறி தான் போயிடுது. கட்டியிருக்க மாடு அடுத்தும் போயிடுது, பருவத்தில் வருது, சென்னைக்கு வருது, போயிடுது. சில மாடு ஈத்து வாழ் பீரியடில் கண்ணு போட முடியாத போய் எங்கன்னா கண்ணு போட்டுருது. இதெல்லாம் கொண்டு போயிடறாங்க ப்ளூ கிராஸ்காரு. கொண்டு போயிட்டு அவங்க இந்த மாடில் கேட்டால் எங்களை உள்ளேயே அலோட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாயின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நாய் இருக்குது வா எடுத்தும் போன்றாங்க. மாடு வீங்கணும், மாடை கொடுக்க மாட்டுறாங்க. அந்த மாட்டை கசாப்காரன் விற்கிறாங்க. செத்து போன மாட்டை போய் அதுக்கு உரிமையாளர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இதை நிறைய மேலே பண்ணிக்கிறாங்க. ஒரு மாடு 2 மாடு இல்லை சார், 1000கணக்கு மாடு எடுத்துருக்காங்க சார். எங்கள் பொருள் நாங்கள் கேட்குறோம், சும்மா ரோட்டில் போகிற பொருள் கேட்கல. நீ ரோட்டில் போகிற நீ எடுத்தும் போகிறவனுக்கு பொருளுக்கு சொந்தக்காரனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நீ அனாதைன்னு எடுத்து பாரு. அது அனாதை இல்லை, அதுக்கு ஆதரவுக்காரன் நாங்கள் இருக்கிறோம். அந்த அனாதைக்கு நான் ஆதரவு நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்கள் பொருளை எடுத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவீங்க? அது கொடுக்கறதுக்கு எங்களை வழி பண்ணுங்க. எங்கள் மாடை எங்கிட்ட ஒப்படைங்க. கோயம்பேடு உணவு தானிய வணிக வளாகம் கடந்த 135 நாட்களாக மூடப்பட்டிருந்ததால் விற்பனைக்காக வாங்கி வைத்திருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தானியங்கள் வீணாகிவிட்டதாகவும் அதற்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் எனவும் கோயம்பேடு மொத்த உணவு தானிய வணிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு பல கோடி ரூபாய்க்கான சேதாரம். ஏன்னா உணவுப் பொருட்கள் எங்களுக்கு 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி மூடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பல கோடி ரூபாய் பொருட்களை வாங்கி வச்சுருக்கோம். காய்கறி மார்க்கெட் மாதிரியும் பழம் மார்க்கெட் மாதிரியும் அன்றன்றும் வந்த பொருளை விற்கிற பொருட்கள் கிடையாது. நாங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஸ்டாக் வைக்கிறது. திடீரென்று முன்னறிப்பு எல்லாம் மூடிருந்தானே இந்த பொருட்களை எங்கேயும் எடுத்து போய் விற்க முடியாமல் சூழ்நிலையில் மைதா சர்க்கரை இதெல்லாம் புழு பூச்சி வண்டுகள்லாம் பிடிச்சி பல கோடி ரூபாய் பொருட்களை வீணாயிடுச்சு. இதை நாங்கள் அரசாங்க கவனத்துக்கு சொல்லி ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம். இப்போ தொடங்கிறதுக்கு வியாபாரம் தொடங்கிறதுக்கு பல பேர்கிட்ட முதலீடு கிடையாது. இருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. நகை நெட்டெல்லாம் விற்று தான் செலவு பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. இப்போ கடையை கிட்டத்தட்ட 200 கடை திறக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ இங்கே 496 கடை மொத்தம். அதில் 200 கடைக்கு மேலே திறக்க முடியல. ஏன்னா அவங்ககிட்ட பணமே இல்லை, பொருளாதார வசதி இல்லை. இதனால் அரசாங்கத்துக்கிட்ட வட்டி இல்லா கடனை வியாபாரிகளுக்கு கொடுத்து அவங்க வியாபாரத்தை மேலே ஊக்குவிக்கிறதுக்கு ஆவணம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து சென்னைக்கு கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நாளை மறுதினம் பூண்டி ஏரியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் ஆந்திரா இடையே கிருஷ்ணா நதிநீர் பகிர்வு தொடர்பாக ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பருவத்தில் 8 TMC தண்ணீர் திறக்க தமிழக பொதுப்பணித்துறை ஆந்திர அரசுக்கு ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி கண்டலேறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாளை மறுநாள் பூண்டி ஏரிக்கு இந்த தண்ணீர் வந்தடையும் என கூறப்படுகிறது. அங்கிருந்து புழல் ஏரிக்கு கொண்டுவரப்படும் தண்ணீர் பின்னர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கொண்டு செல்லப்பட்டு சென்னைக்கு விநியோகிக்கப்படும். நீட் தேர்வு குறித்து பேசிய நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் 3 மாணாக்கர்கள் உயிரிழந்த நிலையில் நடிகர் சூர்யா இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில் முன்னேறுகிறவர்களை பலியிட நீட் போன்ற வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார். நீட் போன்ற மனுநீதி தேர்வுகள் மாணவர்களின் வாய்ப்புகளை மட்டுமின்றி உயிர்களையும் பறிக்கிறது என அவர் குற்றம் சாட்டியிருந்தார். கொரோனா அச்சுறுத்தலால் உயிருக்கு பயந்து காணொலி காட்சி மூலம் வழக்குகளை நடத்துகின்ற நீதிமன்றங்கள் கூட இந்த அசாதாரண சூழலில் மாணவர்களை பயப்படாமல் தேர்வெழுத போக சொல்கிறது என நடிகர் சூர்யா கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த கருத்து தொடர்பாக சூர்யா மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிபதி SM சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் தனி நீதிபதி திரு சுப்பிரமணியம் அளித்த புகார் அடிப்படையில் தலைமை நீதிபதி அமர்வு விசாரணை நடத்தியது. விசாரணை முடிவில் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தேவையில்லை என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தியாகத் தலைவி சின்னம்மா வந்தவுடன் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் என அதிமுக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு அன்வர் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சின்னம்மா என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை பொறுத்து மிகப்பெரிய அரசியல் தாக்கம் இருக்கும் என்று தெரிவித்தார். சின்னம்மா வெளியே வந்தால் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அரசியலில் தாக்கம் இருக்கும். அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு
அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, அரசியல் ரீதியாக அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை பொறுத்து தமிழ்நாட்டில் அரசியலில் தாக்கம் இருக்கும். சென்னை காவல் கோட்டத்திற்குட்பட்ட 12 மாவட்டங்களிலும் சைபர் குற்றப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். புகார்கள் எந்த வழியில் வந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை காவல் கோட்டத்திற்குட்பட்ட 12 மாவட்டங்களில் திருட்டு மற்றும் வழிப்பறி செய்யப்பட்ட 1193 செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரிமையாளர்களிடம் செல்போன்களை ஒப்படைத்த பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் குற்றம் எந்த வகையில் இருந்தாலும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த சைபர் கிரைம்ஸ் யூனிட் யூஸ் பண்ணி அதாவது செல்போன் ஸ்நாச்சிங் இருந்தா, செல்போன் மிஸ்ஸிங் ஆனானா எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே உடனே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணும். IMEI எல்லாம் ட்ராக் பண்ணி செல்போன் ரிகவர் பண்ணதுக்கு முயற்சி எடுக்கணும். செல்போன் மிஸ்ஸிங் நீங்கள் பார்த்தானா ஆக்சுவலாக ஏதோ ஒரு கிரைம் கிடையாது, இது ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் கூட இல்லை. பட் இருந்தால் கூட சென்னை போலீஸ் எப்போவுமே பொதுமக்கள் சேவை பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. அதனால செல்ஃபோன் மிஸ் ஆனால் கூட ஸ்டேஷனில் IMEI நோட் பண்ணி அந்த IMEI ட்ரேஸ் பண்ணி செல்ஃபோன் ரிகவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தங்களுடைய உணர்வுடன் கலந்திருந்து காணாமல் போன செல்போன்கள் பல மாதங்கள் கழித்து கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக செல்போன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பொதுவாக செல்ஃபோன்லாம் தொலைஞ்சு போயிட்டால் கண்டுபிடிச்சலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு பொதுவான கருத்து ஒன்று இருக்குது. அதெல்லாம் மீறி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1200 செல்ஃபோன்களை கண்டுபிடிச்சி அவங்கவுங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க. சென்னை போலீஸுக்கு பெருமையோடு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மொபைல் வந்து பேக்கெட் வச்சுருந்தேன். ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது கீழே விழுந்துச்சு. விழுந்துட்டு வந்து செக் பண்ணும்போதே மொபைல் காணும். சப்வேல டீனர் சப்வேல வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். சைபர் கிரைம் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து எனக்கு மொபைல் திருப்பி என் கை கிடச்சிச்சு. ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணோம் பட்டாளம் வரைக்கும். போகும்போது அந்த மார்க்கெட் ரஷ்ஷில் வந்து குழந்தை வச்சுருந்தாலும் மொபைல் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு செகண்டு கீழே அப்படி வச்சுட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே திஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் கம்ப்ளைண்ட்டு. அவங்க வந்து கண்டிப்பாக கிடைக்கும் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண தேடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. மொபைல் தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துலேயே திருப்பி எங்களுக்கு கிடச்சிருச்சு. சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க கிரைம் டிபார்ட்மெண்ட். இயக்குனர் விக்னேஷ் சிவனின் பிறந்த நாளை ஒட்டி நடிகை நயன்தாரா ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் தனது குடும்பத்தாருடன் இருவரும் கோவா சென்றுள்ளனர். கோவாவில் தனது அம்மாவின் பிறந்த நாளை ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கொண்டாடிய நயன்தாரா இன்று விக்னேஷ் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அன்பான விக்கிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே விக்னேஷ் சிவனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ரசிகர்கள் விரைவில் நயன்தாராவை திருமணம் செய்து கொள்ளுமாறு அன்பு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி இந்தியன் வங்கி மேலாளர் விவசாயிகளை ஹிந்தியில் விண்ணப்பம் அளிக்க வலியுறுத்தியதை கண்டித்து வங்கியை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள குளிப்பிரை ஊராட்சி இந்தியன் வங்கியில் மிலான்குமார் என்பவர் வங்கி மேலாளராக பணியாற்றி வருகிறார். குளிப்பிரை சுற்றியுள்ள விவசாயிகள் 10 மாதங்களாகியும் தங்களுக்கு கிசான் அட்டை வழங்கவில்லை என்று வங்கி மேலாளரிடம் தெரிவித்துள்ளனர். ஹிந்தி மொழியில் பேசிய வங்கி மேலாளர் தனக்கு தெரியப்படுத்த வேண்டிய தகவலை ஹிந்தியிலேயே எழுதி கொண்டு வருமாறும் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் தமிழ் மொழியில் பேசக்கூடிய வங்கி மேலாளரை பணியில் அமர்த்த வேண்டும், தங்களுக்கு கிஷான் அட்டை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக காண்போம். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாநகர 30வது வட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தெற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட இலக்கிய அணி தலைவர் திரு வீரபத்ரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி மணப்பாறையில் பேரிடர் கால செயல்முறை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பேரிடர் காலத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் பொதுமக்களின் பார்வைக்கு வைத்து தீயணைப்புத் துறையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தி காட்டினர். இதில் வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நீலகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். மாவட்ட செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன் அவர்களை வரவேற்று அமமுக கொடி பொறிக்கப்பட்ட மாஸ்குகளை வழங்கினார். புதுச்சேரியில் பழ வியாபாரியை அடித்து கொலை செய்து சாலையோரம் வீசிச் சென்ற விவகாரத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் புதுச்சேரி அடுத்த மரக்காணத்தைச் சேர்ந்த செல்வி என்ற பெண்ணிடம் கொய்யா பழங்களை வாங்கி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. செல்வியிடம் வாங்கிய பழங்களுக்கான தொகையை கொடுக்காமல் ஐயப்பன் ஏமாற்றி வந்ததால் செல்வி தன்னிடம் வேலை செய்யும் அரசு, முத்து ஆகியோரின் உதவியுடன் ஐயப்பனை அடித்து கொலை செய்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வனத்தோட்ட கழகத்தின் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். அறந்தாங்கி, அரிமளம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் விளையக்கூடிய முந்திரி மற்றும் தைல மரங்களை ஏலம் விடுவதில் முறைகேடு நடந்துள்ளதாக வந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது வனத்தோட்டக் கழக அலுவலக கண்காணிப்பாளர் வள்ளிக்கண்ணு மற்றும் வனத்தோட்டக் கழக அதிகாரிகள் பலரும் அலுவலக வளாகத்தில் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விவசாய தோட்டத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ராமநாயக்கன் பாளையம் கொசவன்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன் விவசாய பணிகளை மேற்கொள்ள தனது தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு மின்கம்பி அருந்து விழுந்தது தெரியாமல் அதனை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி கிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் நவராத்திரி விழா இன்று தொடங்கியது. நவராத்திரி கோலு புறப்பாட்டை ஒட்டி ரெங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கோலு மண்டபம் வந்தடைந்தார். அங்கு பாசுரங்களை கேட்டருளிய பின்னர் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கொரோனா அச்சம் காரணமாக பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்ட முறையில் வைக்கப்படும் கொலுவும் நடப்பாண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.